கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு? என்ன கொடுப்பேனோ? என்னை தேடி வந்த தேவன் நீர் அல்லவோ? என்னை தேடி வந்த தேவன் நீர் அல்லவோ? என்ன கொடுப்பேன் நான்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதலாவது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதாம். வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னுடைய உலக பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி. நாம் கவலையே படக்கூடாது என்பதுதான் தேவன் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம், நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். நாம் கவலையே படக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? கவலைப்படுறதுக்கு பதிலாக எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை, இந்த கவலைப்படுத்துகிற காரியங்களை குறித்த நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. அந்த ஜெபத்தில் ஸ்தோத்திரம் கலந்துருக்கணும். அதே பிரச்சனை அதுக்கு முந்தி வரும் பொழுது தேவன் உதவி செய்தாரே, அந்த பிரச்சனை நீங்கும்படி கிருபை செய்தாரே, அதை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து துதித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், a peace that passes all understanding, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். வேதம் கொடுக்கும் ஆலோசனை, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே தெரியப்படுத்து, தேவனிடத்திலே ஜெபி. அப்படி செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பல வருடங்களுக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்தில் ஹாவொர்த் பட்டணத்தில் வில்லியம் கிரிம்ஷா என்ற ஒரு தேவபக்தியுள்ள போதகர் வாழ்ந்து வந்தார். அந்த பட்டணத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அங்கே குதிரை பந்தயம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். பெரிய பெரிய லார்ஜ் ஓனர்ஸ் இந்த குதிரை பந்தயத்தை சத்திரக்காரர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் இந்த குதிரை பந்தயத்தை நடத்துவார்கள். இந்த குதிரை பந்தயம் நடைபெறும் பொழுது பட்டணத்தின் திருச்சபையின் ஒழுக்கம் முற்றிலும் கெட்டு போய்விடும். அங்கே குடி, சூதாட்டம், விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடும். இதை கண்டு அந்த தேவபக்தி உள்ள போதகர் வில்லியம் கிரிப்ஷா உள்ளம் வேதனை அடைந்தது. அவர் அந்த குதிரை பந்தயத்தை நடத்துகின்ற சத்திரக்காரர்களிடெல்லாம் சொல்லி பார்த்தார், ஐயா தயவுசெய்து இந்த குதிரை பந்தயத்தை நடத்தாதீங்க, என் திருச்சபை மக்களுடைய ஒழுக்கம் கெட்டுப்போகுது, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டுப்போகுதுன்னெலாம் சொல்லி பார்த்தார். அவங்க கேட்குறதா இல்லை. என்ன செஞ்சார் தெரியுமா? இனிமேல் நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முழங்கால் பட்டிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார். குதிரை பந்தயத்திற்கான ஆயத்தத்தை அந்த வருடமும் சத்திர ஓனர்ஸ், அந்த சத்திரக்காரர்கள், லார்ஜ் ஓனர்ஸ் நடத்தி வந்தார்கள், ஆரம்பித்து வைத்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பந்தயம் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முந்தி நல்ல மழை பெஞ்சுது. தொடர்ந்து அந்த மழை நின்றுன்னு எதிர்பார்த்தாங்க. மழை கொட்டோன்னு கொட்டிச்சு. அந்த இடம்லாம் குண்டும் குழியுமாச்சு. குதிரை பந்தயம் நடைபெறுற இடம்லாம் குண்டும் குழியுமாச்சு. அந்த வருடம் அவர்களால் குதிரை பந்தயத்தை நடத்த முடியவில்லை. ஹாவொர்த் பட்டணத்தின் சரித்திரம் சொல்கிறது, அதன் பின்பு எந்த ஆண்டும் இந்த பட்டணத்திலே குதிரை பந்தயம் நடைபெறவில்லை. நீங்கள் ஏன் கடந்து व्यसனப்பட்டு துயரப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். அன்புள்ள பரம தகப்பனே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, மக்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். நன்றி இயேசு சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவர்.